ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகா சரணம், கந்தா சரணம். ஓம் சோம் சரணவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 22ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜூன் மாதம் 5ஆம் நாள், வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொள்ள வேண்டும். கோபதாபங்களை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் ஆளுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய அதிகார போக்கு தென்படும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். பேரும் புகழும் உண்டாகும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு கூடும். எதிர்பார்த்த பணவரவுகள் தானாக தேடி வரும். பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தினால் சில விரயங்கள் ஏற்படலாம். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும். பயணங்கள் வெற்றியை தரும். ரிஷபம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். அதனால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அதிகாரிகள் ஆதரவை பெறுவீர்கள். பயணங்கள் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சகோதரருடைய ஆதரவு நன்றாக இருக்கும். சகோதர பலம் கூடும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு உண்டாகும். தைரியமாக துணிச்சலமாக எதை வேணாலும் செய்வீர்கள். பொருளாதார நிலை சிறிது மாற்றத்துடன் உயர்ந்து காணப்படும். அதனால் மன மகிழ்ச்சி அடையும். மிதனம். பேச்சில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும். ஆகவே பேச்சில் நிதானம் தேவை. அதாவது வீண் ஜம்பமாக பேசி வார்த்தைகளை விட்டு மாட்டிக்கொள்ளக்கூடாது. எதிர்பாராத சில மாற்றங்களால் உங்களுக்கு எதிர்ப்புகள் விமர்சனங்கள் வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நன்றாக இருக்கும். குடும்ப அங்கத்தினர்களால் தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. பணப்பழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை நன்றாக மேம்படுகிறது. எதிர்பாராத பணவரவு உண்டாகும். காப்பீடு அல்லது முதலீடுகளில் செய்திருந்த பணத்தினால் வரக்கூடிய மெச்சூரிட்டி தொகை அல்லது வட்டி போன்ற பணப்பலன்களை இன்று பெறுவீர்கள். எதிர்பாராத விதமாக சில விமர்சனங்களை சந்திக்க நேரிட்டாலும் அதையெல்லாம் புறம் தள்ளி இன்று வெற்றி காண வேண்டிய நாளாக இருக்கிறது. கடகம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் அதை நிறைவேற்றி வெற்றி பெறுவீர்கள். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். வியாபாரம் வணிகம் நல்ல முன்னேற்றம் பெறும். வியாபாரத்தை விரிவாக்க செய்ய முயற்சி செய்வீர்கள். புதிய கூட்டாளிகள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். வியாபார வணிகம் நல்ல முன்னேற்றத்தை அடையும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை நன்றாக இருக்கிறது. மன மகிழ்ச்சியாக இருக்கும். சிம்மம். தேவையற்ற செயல்களை செய்வதனால் பணிச்சுமை பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய வேலை என்னவோ அதில் மட்டும் கவனம் செலுத்தினால் இன்று நன்றாக இருக்கும். அனாவசியமான செலவுகளை தவிர்க்கவும். குழந்தைகளுக்காக அல்லது அதிக லாபம் ஈட்ட வேண்டும் என்று ஆசையினால் இன்று அதிக விரயத்தை சந்திக்க நேரிடும். ஆகவே அதில் கவனம் தேவை. புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலில் மாற்றங்களை செய்து வெற்றி காண முயற்சிப்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை இடம் கண்டுபிடித்து அதையெல்லாம் களையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை.
அஷ்டம சனியும் ஜென்மத்தில் கேதுவும் இருப்பதால் சுய மருத்துவம் செய்யாமல் மருத்துவரிடம் காண்பித்து நல்ல ஒரு சிறந்த மருத்துவரிடம் காண்பித்து மருத்துவம் செய்வது நல்லது. கன்னி, உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். விருப்பங்கள் நிறைவேறுவதோடு நல்ல ஒரு வெற்றியும் லாபமும் கிடைக்கப் போகிறது. ஆகவே இரட்டிப்பு மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். குழந்தைகள் நலனில் அக்கறை எடுப்பீர்கள். குழந்தைகள் எதிர்காலம் கருதி அவருடைய நலன் கருதி எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். ஆகவே மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். வெற்றி என நினைத்தது எல்லாம் வெற்றியாக அமையும். தொட்டதெல்லாம் தொடங்கும். வெற்றி மட்டும் இல்லாமல் வெற்றியுடன் லாபமும் வருமானமும் வரும்போது, பணபலம் பெறும் பொழுது அது இன்னும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. மூத்தோர்கள் ஆசை உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் அவர்கள் சொல் கேட்டு நடப்பது நல்லது. பூர்வீக சம்பந்தமான வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் என்று உங்களுக்கு சாதகமான நிலையில் வரும். புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வீட்டிற்கு ஆடம்பரமான விலையுயர்ந்த பொருட்களை வாங்க முயற்சி செய்வீர்கள். துலாம், தொழிலில் உங்கள் திறமைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு கூடும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். வீடு வாகன வசதிகள் பெருகும். சில பேர் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனத்தை வாங்க முயற்சிப்பார்கள் அல்லது சிந்தனை மேலோங்கும். அதாவது அப்கிரேஷன் ஆஃப் வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி. அதாவது 2 வீலர் வச்சுருக்கோம், 4 வீலர் வாங்குவோம். 4 வீலர் வச்சுருக்கோம், பேசிக் மாடலேருந்து ஹை எண்டுக்கு போகணுன்னு நினைப்பாங்க. ஹை எண்டில் இருக்கிறவங்க கூட ஒரு கார் வாங்கிக்கலாம்னு நினைப்பாங்க. இதுமாதிரி உங்களுடைய வாகன வசதிகள் பெறுவதற்கான சிந்தனைகள் மேலோங்கும். வசதி வாய்ப்புகள் கூடும். வீடு மனை வாங்குவதற்கான சிந்தனைகள் மேலோங்கும். உறவினர்களால் சிறு மகிழ்ச்சிகளை சந்திப்பீர்கள். உறவினர்கள் உங்கள் மனம் அறிந்து நடப்பார்கள். விருச்சிகம், நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதால் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அதிகாரிகள் உங்களை மனமாற ஆதரிப்பார்கள். உங்களுக்கு தேவையான பொறுப்புகளை கொடுத்து, உங்களுக்கு ஏற்ற சலுகைகளை கொடுத்து உங்கள் வெற்றிகளை அவர்கள் உறுதிப்படுத்தி கொள்வார்கள். நீங்களும் அதற்கேற்றாற்போல் பொறுப்புகளை சரியாக நிர்வகித்து வெற்றிகளை பதிவு செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தந்தை வழி ஆதரவு நன்றாக இருக்கிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணபலம் அதிகரிக்கும். எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். பணபலமும் அதிகார பலமும் சேருவதால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சகோதர ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதர பலம் கூடும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல் வந்து சேரும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். தனுசு, இன்று உங்கள் பேச்சில் நிதானம் தேவை. உங்கள் பேச்சை மாற்றி மாற்றி பேசுவதாலோ அல்லது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் போவதாலோ சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். சில சமயங்கள் பண நஷ்டம் கூட ஆகலாம். ஆகவே பொருள் நஷ்டம் பண நஷ்டம் ஆகுவதற்கு உங்களுடைய பேச்சு காரணமாக அமையும் என்பதால் பேச்சில் நிதானம் தேவை. சுருங்கச் சொன்னால் மௌனம் பரம ஔஷதம் என்று. புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். காப்பீடு முதலீடு போன்ற இடங்களிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியில் ஆற்றும். தந்தை வழி ஆதரவு நன்றாக இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளிடம் கோபதாபத்தை காமிக்காமல் இருப்பது நல்லது. சக ஊழியர்களிடம் அதிகாரத்தை காமிக்காமல் அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கிறது. மகரம், சுயதொழில் செய்பவர்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி பெறுவார்கள். தொழிலை விரிவாக்க முயற்சி செய்வீர்கள். புதிய கிளைகள் தொடங்குவது, புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவது போன்ற விஷயங்களில் உங்களுடைய மனம் சிந்தனைகள் மேலோங்கும். தன்னம்பிக்கை பிறக்கும். லாபம் அதிகரிப்பதால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை துணை நண்பர்களால் வளம் பெறுவீர்கள். அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு அல்லது ஏதேனும் நிலுவையில் இருந்த தொகை ஏதாவது இருந்தால் அதெல்லாம் இன்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களும் உங்களிடம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுப்பார்கள் அல்லது உங்களுக்கு தேவையானது என்று தெரிந்த அவர்களை வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்று இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு தேவைக்கேற்ப பணம் இன்று கிடைக்கும். ஆகவே மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும், குறுகிய தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உறவினர்களுடன் கோபதாபங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. கும்பம், பணிச்சுமை பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும்
தேவையற்ற செயல்களை தவிர்ப்பதன் மூலம் அந்த பணிச்சுமையை குறைக்கலாம். தேவையற்ற செயல்கள், தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அவர்களுடைய தேவையை நிறைவேற்றும் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், சகோதர பலம் கூடும், உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய அதிகாரம் செயல்படுத்தப்படும். குழந்தைகளிடம் நீங்கள் நட்பாக பழகி அவர்களுடைய செயல்பாட்டை ஊக்குவிப்பீர்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்வதனால் உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே சிறப்பாகத்தான் இருக்கிறது. இந்த நாள் இனிய நாள் உங்களுக்கு. மீனம். தொழில் இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றிகளை குவிப்பீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கிடைக்கின்ற லாப வருமானங்களை முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. மூத்தோரோட ஆசீர்வாதம் உண்டாகும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றியவர்களை மகிழ்விப்பீர்கள். பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய ஆதாயங்கள், நிலுவைகள் இருக்கக்கூடிய பணப்பலன்கள் ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் உங்களுக்கு இன்று கிடைத்து வெற்றியை கொடுக்கும். புதிய தொழில்நுட்பங்களை கற்று அதனால் வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள். பூர்வீகத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் பூர்வீகத்தை நோக்கி பயணிப்பார்கள். அல்லது பூர்வீகத்தில் இருப்பவர்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்திருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.